ஹாய் ஃப்ரெண்ட், ரீசெண்டாக ஜனநாயகனோட ப்ரொடியூசர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஜனநாயகன் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து சில மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சில சாங்ஸுமே வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீன்ஸ் மாடிஃபிகேஷனுமே இருக்கும். லைட்டாக வந்து லென்த்தியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபேன்ஸும் ஆடியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்கறதுக்குன்னு அதை வந்து சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் போஸ்டர்ஸ்லையும். அதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களோட டைட்டில் கார்டில் சிஎம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க. அது வந்து எந்த விதத்துலையுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா படத்தை இன்னுமே பார்க்கல. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஃபுல் ட்ரீட்டாக தான் படம் அமைய போது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம், வேறு லெவலில் கொண்டாடுவோம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட மாஸ் என்ட்ரி, தளபதியோட டைட்டில் கார்டு, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணுறோம். தளபதியோட டான்ஸ், மெயினாக வந்து டான்ஸை பார்க்குறது, அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து எஃபெக்ட் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது கூட சேர்ந்து அனிருத்தோட மியூசிக் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணோம். அது தேட்டரில் கேட்கும்போது தான் தெரியாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ சிலர் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கடைசியாக கிளைமேக்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே, அதனால் வந்து லென்த் வந்து கிட்டத்தட்ட 1 மினிட் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீனில் சில விஷயங்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தளபதி அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் இது நடக்கணும்னு இருக்குது. ரொம்பவே எதிர்பார்த்திருந்த ஒரு படமும் கூட. தளபதி அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இது என்னோட லாஸ்ட் படம் தாங்க அப்படிங்கிறது தன்னோட ஆடியோ லான்ச்சில் சொன்னார். ஸோ அதற்காக ரொம்ப காலமாகவே வெயிட் பண்ணியிருக்கோம். சில சீன்ஸ்லாம் வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. இது எமோஷனலான ஒரு பாண்டிங். ஸோ கண்டிப்பாக வந்து தளபதியோட வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் ரசிக்க போகிறோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு லெவல் கொண்டாட்டம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் சொன்ன மாதிரியே டைட்டில் கார்டு, தளபதியோட என்ட்ரி, தளபதியோட ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஜனநாயகன். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.